ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் மற்றும் இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயம் தொடர்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த பதற்றமான சூழ்நிலை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இப்போது இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் திரும்பி இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா முதலில் வலிந்து தாக்காது என்ற விடயம் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதை தாண்டி பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்துகின்ற சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த 22ஆம் தேதி பகல்காமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பின்பதாக பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளை தாண்டி உள்ளே நுழைந்து 34 இடங்களில் துப்பாக்கிச் சூடுகளை நடாத்தி இருக்கிறது. 34 சம்பவங்கள் இது தொடர்பாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியா திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக பாகிஸ்தானுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதாவுல்லா தரார் சொல்லியிருக்கிறார். இந்த நேரம் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 24 மணித்தியாலம் தொடக்கம் 36 மணித்தியாலங்களுக்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தப் போவதாக தங்களுடைய உளவுத்துறை நம்பகமான தகவலை வழங்கி இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்திலே இந்தியா வலிந்து தாக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம், இந்தியாவினுடைய வளர்ச்சி போக்கு மற்றும் அது ஒரு வல்லரசாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியா ஒரு வலிந்து தாக்குதலை நடத்துமா என்பதும், போருக்கு இந்தியா செல்லுமா என்பதை ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக அந்த பக்கமாக பார்க்கிற போது இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், ஒரு போர் சம்பவம் இடம்பெறுகிற போது அந்த நாட்டினுடைய பங்குச்சந்தைகள் யாவும் வீழ்ச்சி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பல மடங்கு வீழ்ச்சி அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அதே போல பங்குச்சந்தைகளை பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பங்குகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆகவே இந்தியா ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுகின்ற நாடு என்ற அடிப்படையில், ஒரு இலக்கை நோக்கி செல்லுகின்ற நாடு என்ற அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி வரை இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் பாகிஸ்தானை பொறுத்தவரை அப்படியான எந்த ஒரு விடயங்களும் இல்லை. பொருளாதார ரீதியாகவும் நலிவடைந்து, இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிகவும் மோசமான நிலையில் நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலைமையும் தங்களுடைய பொருளாதார நிலைமையும் இருந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காரணம், தங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த நாடுகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த விடயத்தை பயன்படுத்தி லாபம் காணக்கூடிய வகையிலே தான் சில நாடுகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக உலக ஒழுங்கினதும் உலக சமநிலையினதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவை சீனாவும் அமெரிக்காவும். இந்த நேரத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே சூழலில் இப்போது இந்தியாவுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த போரையும் கூட சீனா ஒரு ஆதரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அல்லது அதனை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் சீனாக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் கடந்த காலங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடனான தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா அதன் பின்பதாக அந்த தொடர்பை துண்டித்திருந்தது. இந்தியாவோடு முழுமையான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இருவரும் பேசி முடிவு எடுங்கள் என்று சொல்லி சொன்னாலும், ஆனால் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்பது இந்த தாக்குதலை பயன்படுத்திக் கொள்வது, அதாவது இந்தியாவை பயன்படுத்தி சீனாவுக்கு எதிரான தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கூட இது தொடர்பான அழுத்தங்களை வழங்கி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது பாதுகாப்பு வட்டாரங்களில். ஆகவேதான் இந்த விவகாரம் நோக்கப்படுகிறது. நேற்றைய நாளில் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம் துருக்கியினுடைய இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கான ஆதரவுகள் தொடர்பாக. துருக்கி ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது, நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியாவுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் இந்தியா துருக்கியிடமிருந்து ஆயுதங்களை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக துருக்கி ஒரு பக்கமாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கமாக இந்த விவகாரத்திலேயே சீனா இந்தியாவுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காக பாகிஸ்தானை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லிக் கொள்ளலாம். பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் சுமார் 90% சீனா வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மிக நீண்ட காலமாக மிகப்பெரிய ஒரு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் இருக்கிறது. அந்த எல்லை பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக முருகலாக இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோடு இப்படியான ஒரு வர்த்தக போரை சீனா நடத்துகிறதோ அதே அளவுக்கு சமநிலையான ஒரு போர் பதற்றம் அல்லது பகை உணர்வை இந்தியாவோடு கொண்டிருக்கிறது சீனா என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த விவகாரம் உற்றுநோக்களை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது நாங்கள் இந்தியாவை அழித்து விட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சீனா எடுத்திருக்கிறது. அதற்காக தன்னால் ஏழுமான அத்தனை உதவிகளையும் பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சீனா அறிவித்திருக்கிறது. இந்த வகையிலே சீனா வெளிப்படையாக மத்தியஸ்தத்திற்கு நாங்கள் தயார், அல்லது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு
அமைதி வேண்டும், இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டாலும் உலக நாகரிகம், உலக ஒழுங்கு இதை தாண்டி சீனாவின் மீது இதன் மீதான பழி வந்துவிடும் என்ற நோக்கிலே சீனா இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டாலும் உள்ளக அடிப்படையில் தகவல் தொடர்பாளர்களினுடைய நிலைப்பாட்டிலே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவை எதிர்த்து போரிடுகின்ற வல்லமை பாகிஸ்தானுக்கு இழுக்க வாய்ப்பில்லை என்பதும், மிகப்பெரிய ஒரு இராணுவ பலத்தை கொண்டு ஆயுத பலத்தை கொண்டு இந்தியாவுக்கு எதிராக தங்களுடைய நகர்வுகளை ஒருபோதும் பாகிஸ்தானால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் பாகிஸ்தானுக்கு அது நன்கு கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. ஆனாலும் இதை தாண்டி இப்போது விடாப்பிடியாக விடாக்கண்டனும் குடாக்கண்டனுமாக பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதுவதற்கான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற போது அது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் பார்க்கிற போது இதன் பின்னணியிலே நேற்றைய நாளில் குறிப்பிட்டது போல துருக்கி ஒரு பக்கமாக இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கமாக சீனா தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் 90% ஆயுதங்கள் சீனாவினுடைய உற்பத்தி ஆயுதங்களாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தள்ளுபடி விலைகளில் ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கமாக இலவசமாக, இன்னொரு பக்கமாக பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான ஆயுத பங்குகளாக கூட இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி பிராந்தியத்தினுடைய அமைதி நிலையை பேண வேண்டும் என்பதற்காக இப்படியான முடிவுகளை தாங்கள் எடுத்திருப்பதாகவும் ஒரு சில தரப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சீனாவினுடைய தொடர்ச்சியான இந்தியா மீதான பழிவாங்குகின்ற படலத்திற்கான ஒரு கருவியாக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதுதான் உண்மை. ஆக இந்த விவகாரத்திலே இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படியாக மேற்கொள்ள போகிறது என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அதனை இலகுவாக சமாளித்து விடலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஆயுத பலங்களை காட்டிலும் சீனா என்பது நவீன தொழில்நுட்ப ரீதியிலே மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அது தன்னுடைய ஆயுத உற்பத்திகளாக இருக்கலாம், ஆயுத தளவாட கொள்வனவுகளாக இருக்கலாம், எல்லா விதத்திலுமே மிகச்சிறந்த வலுவான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கான தன்னுடைய முதல் நகர்வுகளை இந்த சீனா மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. மறுபக்கத்தில் அமெரிக்காவினுடைய உதவி நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கும் என்ற கருத்து சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா தன்னுடைய சந்தர்ப்பவாத சூழலை பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் தன் பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த உறவுகளை தொடர்ச்சியாக பேண வேண்டும், சரியான முறையில் வெளியுறவு கொள்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வினாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை வெகுவாக நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி நேர்கள் நிறைய பேர் இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் தேசபக்தி இல்லையா, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறீர்களா, அமெரிக்காவினுடைய உளவாளியா, இது போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடியது கருத்துப்பட்டியலே கிடக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். தேசபக்தியும் உணர்வுகளையும் தாண்டி உண்மையான நிலைப்பாடுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய பிராந்திய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்பது எல்லோருக்குமான பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்தில் நாங்களும் அதிகளவான கவனத்தை கொள்ள வேண்டியதும் இந்தியா இது தொடர்பாக வெளிப்பாக இருக்க வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான அழிவினுடைய ஆயுதங்களை தொடர்ச்சியாக சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீனா தன்னுடைய பகையை தீர்த்து கொள்ளப் போகிறது, அதற்காக பாகிஸ்தானை பயன்படுத்துகிறது, இன்னும் ஒரு பக்கமாக துருக்கியை நட்புக்கு அழைத்திருக்கிறது என்றெல்லாம் ஒரு விடயம் இருக்கிறது. இதை தாண்டி பார்க்கிற போது இந்த இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவத்திற்கு பூரண சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறார். இந்த விவகாரத்திலே எந்த பிரதேசத்தில் என்றாலும் தாக்குங்கள் பழிவாங்கப்பட வேண்டும், அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்திய ராணுவத்திற்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வலுவான வலிந்து தாக்குதலை இந்தியா மேற்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுவதற்கான காரணம் இந்தியாவினுடைய பொருளாதார பிரச்சனைகள், அதே போல இந்தியா ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இவை இரண்டும் நோக்கப்படுகிறது. ஆக இந்த விவகாரத்தில் இந்தியா எப்படியான முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அணுகுண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் கூட சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிறது என்ற ஒரு தகவலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூட, ராணுவ ஆய்வாளர்கள் கூட தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விவகாரத்திலே நிதானித்து சிந்தித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதை தாண்டி இந்தியா தன்னுடைய பக்கமாக தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சீனா என்னென்ன
ராணுவ உபகரணங்களை வழங்கி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் JF-17 என்று சொல்லக்கூடிய போர் விமானங்களை அதிக அளவிலே சீனாவினுடைய முழுமையான தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த தயாரிப்புகளை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிறது. அதே போல ஹங்கர் கிளாஸ் சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கி இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைக்காக என்றுதான் முழுமையாக குறிப்பிடலாம் பாகிஸ்தானுக்கு இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வருகிற போது துகிரில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய யுத்த விமானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அல்கலேத் மெயின் பெட்டில் டேங்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது. அதே போல SH-17 என்று சொல்லக்கூடிய பீரங்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல HQ-16 என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை வழங்கி இருக்கிறார்கள் சீனா. அதே நேரம் CH-4 என்று சொல்லக்கூடிய UAV வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அணு ஆயுதங்களையும் நான் ஏற்கனவே சொன்னது போல வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி பலஸ்டிக் மிசைல்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சாகின், அப்தில் ஆகியவையும் கூட பாகிஸ்தானுடைய பெயரை தாங்கி பாகிஸ்தானுடைய அடையாளங்களை கொண்டிருந்தாலும் இவை முற்றுமுழுதாக சீனாவினுடைய தயாரிப்புகளாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்திலே இந்தியா தன்னை எவ்வாறு காத்துக்கொள்ளப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே ஏற்கனவே சொன்னது போலதான் பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடை நிச்சயமாக இந்தியா எதிர்கொள்ளும். இந்தியாவினுடைய இராணுவம் அதற்கான தாக்குதல்களை வழங்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானோடு சீனாவும் துருக்கியும் மிக பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவ தயார் என்ற வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் இது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சார்ந்து. ஆகவே இந்த விவகாரம் மிக பெரிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக சீனாவை பொறுத்தவரை இந்தியாவை பலவீனப்படுத்த வேண்டும், இந்தியாவை பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுவிழக்க செய்ய வேண்டும், அதே போல இந்தியாவினுடைய அத்தனை நிலைப்பாடுகளையும் இருப்புகளையும் கேள்விக்குட்படுத்த வேண்டும் என்பதில் சீனா தொடர்ந்து குறியாக இருக்கிறது. இது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆகவேதான் சீனா இந்த சந்தர்ப்பத்தை வலுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் மாற்று கருத்துகளுக்கு இடமின்றி ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆக நாங்கள் வரும் வாய் வார்த்தைகளுக்கு அப்பால் சில பதிலடிகளை வழங்குகிறோம் என்பதற்கும் அப்பால் இந்தியாவை பொறுத்தவரை இப்படியான வெளிப்படுத்தல்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக இந்தியாவை புகழ்ந்து கொண்டிருப்பதோ அல்லது இந்தியா அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று வார்த்தைகளால் பேசுவதை தாண்டி இந்தியா இப்படியான எதிர்வினைவுகளை ஆற்றப்போகிறது என்பதிலே இருந்துதான் மிகப்பெரிய கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்கக்கூடும். ஆகவே இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாக இந்தியாவுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்க போவதில்லை. ஆனால் உள் விவகாரங்களில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால் ஆயுத உதவிகளையும் வழங்கலாம். ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று ஒன்று இருக்கிறது. உலக சமநிலையில் அமெரிக்கா இப்போது உக்ரைனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆதரவை எப்படி மாற்றி இருக்கிறது, உக்ரைனுடைய ஜனாதிபதி எப்படி நடத்தப்படுகிறார் அமெரிக்க ஜனாதிபதியினால் என்கின்ற பார்வையை நாங்கள் செலுத்துகிற போது அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவைதானா என்ற கேள்வி எழலாம். ஆனால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருந்தேயாக வேண்டும். இந்த போர் பதட்டமான சூழலில் சில வேளைகளில் போர் நிகழுமாக இருந்தால், ஆனால் நிச்சயிக்கப்படாத போர் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் விரைவில், அதாவது 24 மணித்தியாலம் திறக்கும் 36 மணித்தியாலங்களுக்குள் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை நடத்தப் போவதாக பாகிஸ்தானுடைய உளவுத்துறை அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 24 திறக்கும் 36 மணித்தியாலங்கள் என்பது நாளைய தினத்திற்குள் நிறைவடைந்துவிடும். அப்படியாக அந்த போர் நிலவரங்கள் மாறுமாக இருந்தால் அது தொடர்பான தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மற்றொரு இன்றைய ஆதரவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.